சிம்ம ராசிக்கு குரு பகவான் தசை உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருடைய வக்கர நிவர்த்தி, ரெண்டுமே ஒன்றா நடக்குது. முன்ன பின்ன ஒரு 6 நாள் முன்ன பின்ன. இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கலாம். 3 நட்சத்திரம் இருக்குது: மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இதில் வயது ரீதியாக நிறைய அந்த வயதினர் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 85 வயசு வரைக்கும் பார்க்குறாங்கனாக்கா ஒரே தசை நடக்காது. ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு தசைகள் நடக்கும். அந்த தசையில் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு 8ஆம் அதிபதி, இன்னொரு பாவத்துக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார். இந்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த தசை நடத்துச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு சிக்கல் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அது மாதிரி அந்த தசையில் அந்த தசை வந்தால் அதெல்லாம் நடக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை வந்ததுன்னா அது நன்மை தான் செய்யும். அப்போ 2 பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு இது என்ன பலன்களை கொடுக்கணும்? நல்ல பலன்களை கொடுக்குமா? கொடுக்கும். நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இது சனி பகவானுக்கு நட்பு கிரகம், அதாவது பாசிட்டிவ் நட்பு கிரகம். அப்படின்னாக்கா அவரோட வீட்டுக்கு நன்மை செய்வார், இவரோட வீட்டுக்கு அவர் நன்மை செய்வார். அதனால நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, குருவே சுபகிரகம், முழுமையான சுபகிரகம். இந்த சுபகிரகத்துக்கு சனி அந்த கோச்சார சனி 8ஆம் இடத்துல வரும்போது, இல்லை மற்ற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, 6, 7, 8 எடுத்துப்போம். 2021க்கு பிறகு இல்லைனா 20க்கு பிறகு 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி, இப்போ 8ஆம் இடத்துல. இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் 2021லேயே ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது 20ல் சனி பயிற்சி 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் 1 வருடம் கழிச்சு, எப்பயுமே ஒரு 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அந்த 6ஆம் இடத்தோட பலன்கள் 1 வருடம் கழிச்சு தான் கொடுப்பார். அந்த 1 வருடம் அப்படிங்கிறது சென்ட்ரு பகுதியிலேருந்து ஆரம்பிப்பார். அப்போ 21லிருந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, அது குரு தசை அப்படிங்கிறது சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில், அஷ்டமாதிபதி சரியில்லை, அஷ்டமாதிபதி அவரோட வேலையை செய்கிறாருன்னு அர்த்தம். இன்னொன்று, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும். அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இந்த தசை இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு தசை அப்படிங்கிறது நன்மையை செஞ்சுட்டு வந்திருக்கும். அது இப்போ செய்யணும்னு வச்சிங்களா, அதே மாதிரி சொல்லலாம். ஆனால் சுபகிரக சேர்க்கை இல்லை, மறைமுக சுப தோற்றத்தில் இருக்காரு குரு பகவான். அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் கொடுக்குற அமைப்பு, இன்னொன்று 5ஆம் அதிபதிக்கு உண்டான பலன்களையும் கொடுக்குற அமைப்பு. இது மாதிரியான அமைப்புகளை இருந்தார்னா இந்த குரு பகவான் அப்போ 2 பலன்களையும் கொடுப்பார். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் 6ஆம் இடத்துலேயே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது 2021க்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அதிகமாக இருக்கும். இப்போ அஷ்டம சனியில் சொல்லவே தேவையில்லை, அது மாதிரி ஆயிருக்கலாம். இப்போ ஏதாவது வருமானம் வருமா, பணம் பிரச்சனை தீருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பண பிரச்சனை தீரும். ஓரளவுக்காவது அந்த வருமானம் வரும். குரு தசையில் பெருசாக கெடுபல் பண்ணாது இந்த சனி பகவான். ஏன்னா குருவே வக்கர நிவர்த்தியாகி 12ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கன்ஃபார்மாக குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது எந்தெந்த வயதுலலாம் வரும் இந்த குரு தசைங்கிறது? மக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 54 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க பூரம் நட்சத்திரம், அந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது 46 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். இந்த 16 வருடங்கள் வரும். இது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வருடம் 2 வருடம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். 40 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி இருப்புக்களை ஏற்ற மாதிரி இந்த குரு தசை அப்படிங்கிறது வருது. 66 வயசுக்கு மேலே என்ன உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, இப்போ தொழிலில் இருக்க மாட்டீங்க, ஓய்வில் இருப்பீங்க, இல்லை வேலையிலே இருக்கலாம், தொழிலே இருக்கலாம். ஒரு சில பேர் அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை இப்போ அஷ்டம சனி பெருசாக பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பண வரவு ஏதாவது இருந்துச்சுனாக்கா வந்துடும், கிளியர் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியம் கிளியர் ஆகும். ஆனால் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா கம்மியாகும்.
இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு சும்மா பாடாப்படுத்திட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்ததுனாக்கா இப்போ கம்மியாகவும் மன நிம்மதி கிடைக்கும் இந்த டைமில். இப்போ 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சமீப காலமாக. இந்த 8ஆம் இடத்துல சனி வந்த பிறகு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதன் பிறகும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொடருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இன்னொன்று என்னன்னாக்கா 2021 யாராருக்கெல்லாம் அந்த குருதசை சரியில்லை, குருதசை எப்படி சரி இருக்காதுன்னா, ராகுவோட சேர்ந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகுதசை நல்லா இருந்திருக்கு, ஆனால் குருதசை நல்லா இருக்காது. இது மாதிரி கேதுவோட சேர்ந்து இருந்தால் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யோகத்தை செய்யாது, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தா. அது மட்டும் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருதசை அப்படிங்கிறது நன்மை செஞ்சிருக்காது. என்ன நன்மை செஞ்சிருக்காது அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், இன்னொன்று தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே முடங்கி போயிருக்கலாம், பெருசாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லை நல்லபடியாக போயிருக்கோம் பெருசாக வளர்ச்சி இல்லாமல் அப்படி இருக்கிறது, வேலையிலே இருந்தால் கூட சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கிறது, அதாவது இடமாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் ஆவரேஜாக போயிட்டு இருக்கு, இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. வீடு கட்டி குறையா நிற்கிறது மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்துனே இருக்கும். ஆனால் வீடு கட்டுறது இப்போதைக்கு வீடு கட்டலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் தடுமாற்றங்கள் இது மட்டும் கொடுக்குமே தவிர குருதசையில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களை வச்சுருந்தா கூட சரி, இப்போ 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் வருதுன்னாக்கா ஒரு 10 வயசில் கூட பசங்க இருக்கலாம், இவங்களெல்லாம் 10, 15 அந்த மாதிரி வயசில் இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருமண வயதில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், சுபகாரியங்கள் கூடி வரும். உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தடங்களாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் அந்த மன உளைச்சலை கொடுக்கும், தேடுற மன உளைச்சல் இருக்கு இல்லையா அது. ஏன்னா ஏதாவது ஒன்று தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது இன்றைக்கே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அதாவது இந்த தசையை பொறுத்த வரைக்கும் வேகம் அதிகமாக கொடுக்கும், உடனே நடக்கணும். இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அந்த வேலை உடனே கிடச்சிடணும், இல்லைனாக்கா அது மன உளைச்சலை கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி மன உளைச்சலை கொடுத்துனே இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்பீடு கொடுக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தோம்னாக்கா இன்றைக்கே கிடச்சிடணும் இல்லைனா நாளைக்கே கிடச்சிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. எது நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி அது இன்றைக்கே நடந்தணும்னு எதிர்பார்க்குறீங்க தெரியுமா, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது அந்த வேகத்தை கொடுத்துட்டு தடையை கொடுக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கிற வைக்கும். அந்த பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது, தேவையில்லாத அவசரப்படுறது இது மாதிரிலாம் நிறைய இருக்கலாம். அந்த அவசரப்படாமல் தேடுங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்கள் தேடுங்க, முயற்சி பண்ணுங்க. அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியது தான் இந்த காலம். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை, இது குரு தசை, இது நன்மை செய்யக்கூடிய தசை. ஏன்னா 5 கூடைய கிரகம் அப்படின்னாக்கா உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லது, உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நல்லது கிடையாது அப்படின்னா அஷ்டம சனி மட்டும்தான். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படி சொல்கிறேன், மற்றபடி எப்பவுமே கிடையாது. ஒரு சில பேருக்கு எப்பவுமே அந்த குரு தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு பிரச்சனைங்க, இது 5ஆம் அதிபதி தசை 8 கூடையவன் தசை நல்லா தானே இருக்கணும், ஆனால் எனக்கு ஏன் நல்லா இல்லை. இப்போ ஒரு சில பேருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இல்லையா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கும். அவயோக கிரகம்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத நட்சத்திரம் ஏறி இருந்தால் என்ன பண்ண முடியும், அது சனியோட நட்சத்திரம், இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, கடனை கொடுத்துரும். அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கடனை கொடுத்துரும், அவரோட வீட்டில் இருந்தாலும் கடனை கொடுக்கும். கடனில் இருப்பீங்க, இல்லை நோயில் இருப்பீங்க, வழக்கில் இருப்பீங்க, நிறைய அலைச்சல், அதாவது வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஒரு குருதசை ஆரம்பிக்கும் போது ஒரு வேலையை மாற்றி விட்டு அந்த வேலையில் அப்படியே இருப்பீங்க, இன்ன வரைக்கும் வளர்ச்சி இருக்காது. இல்லைனாக்கா இடம் மாறினே இருப்பீங்க, ஒரு இடம் இல்லாமல் இன்னொரு இடம் மாறினே இருக்கிறது. அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேது இருந்தால் லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ தேவையில்லாத இடம் மாறினே இருப்பீங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பெரிய படி படிச்சிருப்பீங்க, பெரிய வேலையில் இருக்கலாம், அவங்க பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் வெளிநாடு அந்த நாடு இந்த நாடுன்னு ஏதாவது ஒரு நாடு ஒரு மாநிலம் ஏதோ ஒன்று சுற்றிக்கினே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கம்பெனி மாறினே இருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனி தான் ஒரே கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேசிக்லேயே நீங்கள் அந்த கம்பெனிக்கு போங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், ஒரு இடமா நிலையாக இருக்க மாட்டாங்க. இது மாதிரியே இருக்குது, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த குருதசை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அந்த நன்மை உங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது. இந்த 1.5 வருஷ காலத்துக்கு இப்போ குரு வக்கர நிவர்த்தியாக வராரு, குரு பயிற்சியாக வராரு, இதெல்லாம் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இப்போ அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னாக்கா அதுவும் கெடுதலை கொடுக்காது, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தசையை நல்லா இருக்கும், நல்லபடியாக போயிட்டுருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆனான்னா ஆவாகட்டினா ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனநிலை கொடுக்கும். இப்போ குரு தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன், இப்போ அதுவும் சரியில்லை தான், அது எதுவுமே கெடுதல் பண்ணாது, ஆவரேஜாக போகும், அவ்வளோதான். குரு பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு தான் மாற்றங்கள் கொடுக்கும். அது கூட இந்த வருடத்தில்
புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு இடம் மாறிச்சுன்னா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களை சனி பகவான் பார்த்தால், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கோச்சார சனி பார்த்தால் இப்போ ஒரு சில மாற்றங்களை இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ கூட அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்துக்கு வருதோ அந்த மாற்றங்கள் தான் இந்த காலகட்டங்கள் நடக்கும். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா, இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. தானாக கிடைச்சா பரவாயில்ல. ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா, அது முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி போடுங்க. முயற்சிங்கிறது நீங்கள் பண்ணீங்கன்னாவே போதும். அப்படி முயற்சி பண்ணலைன்னா கூட கூப்பிட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இடமாற்றங்கள் இப்போதைக்கு வேண்டாம். வேலையில் மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், நீங்களே மேலதிகாரினாக்கா கீழே இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பார்த்து கவனமாக நடந்துக்கணும். யாருக்கு உதவி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். யாரையும் நம்பாதீங்க, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. இந்த குரு தசையில் இருக்கிறவங்க, ஏன்னா 12ல் குரு வரார், உச்சமாய்க்கு வருவார். இந்த காலகட்டம் கூட கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், வீண் அலைச்சலை கொடுக்கும், கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ண வைக்கும், கால விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அங்கே உச்சமானால் அவர் அஷ்டமாதிபதி, அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் அவர் யோகாதிபதி 5 கூடைய கிரகமாக இருக்கிறதுனால பரவாயில்ல. உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா அவர் ஆவரேஜாக போயிடும். தசாபுத்தி சரியில்லாத நபர்கள், மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்க. இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது டைமுக்கு சாப்பிட்ருங்க. பெருசாக உழைப்புகளை போடக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் வரும். இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும் சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.